அது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். சின்னம்மா கல்றன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் செங்கிப்பட்டியில் இருக்குது. கந்தவர் கோட்டை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எங்கள் ஊர் மக்களாக சேர்ந்து வேன் எடுத்து பேசி அதில் போயிட்டுருக்கோம். நாங்களாம் ஷேர் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டி மாதா கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பூண்டி மாதா கோயிலுக்கு அந்த பாடம் வந்துருச்சுங்களா, அது போயிட்டு பூண்டி மாதா கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் செங்கிப்பட்டிக்கு சின்னம்மா கல்றைக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் இறங்குறோமே. வாங்க கேண்டீனில் போய் பர்ச்சேசிங் பண்ணலாம். மண்ணுலகிலும் கரைவேறுகள் ஏகலாட உணவில் என்றே குளித்தார் எங்களின் புரியுமா? என்ன செய்கிற என் வேலையை நீ ஏதாவது நீ என்ன செய்கிற என் வேலையை என்ன கீழே தான் தெரியுது. உள்ள போக கோயில் ஃபோட்டோ எடுக்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்னம்மா கல்றன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு இன்றைக்கி திருவிழா, அதனால் அங்கே போனோம். அப்படியே வந்து பூண்டி மாதா கோயிலையும் பார்த்தாச்சு. வேனில் வந்தவங்க பாருங்கள், அவங்க எல்லாமே நம்ம வேனில் வந்தவங்க. ஒரு 25 பேர் பேசி ஒரு வேனை எடுத்து எல்லாமே நம்ம வந்தோம். அப்படியே போகிற வழியில் மாதாவை பார்த்துட்டு பூண்டி மாதாவை கிளம்பியாச்சு வேனுக்கு.
பூண்டி மாதா கோயிலில் கடை, பூண்டி மாதா கோவில் கடை. நாங்கள் பேக்கை பார்த்து தான் தெரியும். பேக் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. உங்கள் கீழே தருவாங்க இல்லை. திருவண்ணங்கள் அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் யூதர்கள் அவரை கொல்ல யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருந்தும், இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக் கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், வழக்கத்தை மட்டும் விடாத. நீங்க ரீல்ஸ் பண்ணலாமா, வீடியோ பண்ணலாமா? பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நவகாலத்தினுடைய 4வது வாரத்தில் வெள்ளிக்கிழமை இயேசு ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இந்த பகுதி முழுமைக்கும், என் தமிழகத்தின் பல பகுதிக்கும் இறைவனுடைய அருளை நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்ற சின்னமாயி அம்மாவுடைய இந்த கல்லறையிலே அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த நமது தேவைகளை எல்லாம் இந்த சின்னமாயி வழியாக பெற்றுக்கொள்ள ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே பங்கு தந்தையின் சார்பாகவும் இந்த விழாவை ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாக குழுவின் சார்பாகவும் வந்திருக்கின்ற அருள் சகோதரிகள் அனைவரின் சார்பாகவும் வந்திருக்கின்றவர்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தூசியிலும் தூசி, துரும்பிலும் துரும்பு. ஆண்டவரே, நான் தூசியிலும் தூசி, துரும்பிலும் துரும்பு. ஆனால் நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி. ஆண்டவர் நம்மில் செயல்பட ஆரம்பித்தால் அல்லது ஆண்டவர் நம்மோடு இணைந்திருந்தால் நாம் வல்லமை படைத்தவர்களாக மாற்றம் பெறுகிறோம். அபிலா தெரசமாருடைய அந்த ஜெபம் இன்றைக்கு நம் கண் முன்னால் ஆயிரம் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோமே, இந்த சின்னமாயியுடைய வாழ்விலும் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசு ஆண்டவரிடம் விளங்கிய அந்த பேர் இரக்கம், அந்த இரக்கத்தின் அடையாளமாக இந்த சின்னமாயி இருந்திருக்கிறார். நான் வருவதற்கு முன்பாக ஒரு சில தந்தைகளிடம் இதை பற்றி கேட்டேன். எதற்காக மக்கள் இவ்வளவு ஆர்வமாக நம்பிக்கையோடு இந்த இடத்திற்கு வந்து செல்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் நிறைய கருத்துக்கள் சொன்னார்கள். அதில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று, ஒரு காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது, மக்கள் உணவின்றி தவித்த பொழுது, இந்த சின்னமாயி அவருடைய கணவருக்கு தெரியாமலே
நிறைய ஏழை எளிய மக்களுக்கு, பசியால் வாடியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்திருக்கிறார். ஏசாண்டவர் பாருங்க, அவரை பின்பற்றி சென்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை பார்த்து அவர் மீது பரிவு கொண்டவராக இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி அங்கே அற்புதத்தையும் அதிசயத்தையும் அப்பம் பழுகி அங்கு உணவு கொடுத்தார். அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த தாயானவள் தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்திருந்தால், எனவேதான் ஆண்டவர் தனக்கு உரியவளாக அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் நம்பிக்கையோடு வந்தவர்கள் எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை சின்னமாயி வழியாக பெற்று சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் வேண்டுமோ எதுவாக இருந்தாலும் இந்த இடத்திற்கு சென்று நான் ஜெபித்தால் எனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். அதே நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு நீங்களும் நாங்களும் ஏன் கூடி வந்திருக்கிறோம். இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக. எங்கே 2-3 பேர் எனது பெயரிலே கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னமாக இருப்பேன் என்று இயேசு ஆண்டவர் சொன்னார். இங்கே 1000 கணக்கான மக்கள் நாம் கூடி ஜெபிக்கின்ற பொழுது இந்த இடம் ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. எத்தனையோ நம்பிக்கையான உள்ளங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகின்ற பொழுது ஆண்டவருடைய தூய ஆவியினுடைய வல்லமையை நாம் இன்று பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நல்ல பங்கை நம்முடைய வாழ்விலே தேர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல பங்கு என்றால் என்ன? கடவுளுக்கு உரியது எதுவோ, நன்மை பயக்கக்கூடியது எதுவோ அதை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் நம்முடைய சுயநலத்தினால், நம்முடைய குறுகிய எண்ணங்களினால் ஆண்டவருடைய பாதையிலிருந்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த புனிதமான வாழ்விலிருந்து விலகி செல்வதற்கு நம்மை அழைத்து செல்கின்றன. அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவரை நாடுபவர்களாக, ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லி நாம் வாழ வேண்டும் என்று இந்த சின்னமாயி நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு கதை ஒன்று, நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது தெரிந்திருக்கும். ஒரு அரசன் ஒருவன் தன்னுடைய நாடு முழுவதுமாக வலம் வருகிறான். மக்கள் எப்படி இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு மாறுவேடம் பூண்டு நகர்வலம் சென்று கொண்டிருக்கிறான். அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மாலை வேளையிலே, இருள் சூழ்கின்ற நேரத்திலே, ஒரு காட்டுப்புறமான ஒரு பகுதியை கடந்து செல்ல வேண்டிய அந்த நேரத்திலே இந்த அரசன் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது கள்வர்கள் அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். கள்வர்கள் இந்த மனிதனிடம் இருப்பதையெல்லாம் நாம் கவர்ந்து கொள்ளலாம் என்று 8:30 மணிக்கு 3வது திருப்பலியும், 10 மணிக்கு 4வது திருப்பலியும், 12 மணிக்கு 5வது திருப்பலியும், 2 மணிக்கு 6வது திருப்பலி பெற்றிருக்கிறது. இனி அனைத்தையும் பெற்றோர் ஆயிரக்கணக்கான திருப்பலி கலந்துள்ளார்கள். திருமணத்தை பரிசை நோக்காக கிடைத்தாலோ அந்த அன்னையை திருமணங்களை வாழ்ந்து இறைவனுடைய இலக்கத்தை மறைத்து இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வாகவே நான் விரும்பிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு திருமணம் இருந்தாலும்
அப்படி நீ பேசக்கூடாது. எவ்வளோ போன வந்து வெளியே போன சின்னம்மாய் கல்றன். இதாங்க சின்னம்மா கல்றன். இதாங்க சின்னம்மா கல்றன்னு சொல்கிறது. இதுக்கு தாங்க எல்லாரும் வராங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சின்ன மாலையில் இருக்கோம். இங்கே தான் அவங்க போய் சாமி கும்பிடலாம். சின்னம்மா கல்றன். எவ்வளோ கும்பல். ஐஸ் வாங்கினால் ஒரு மேங்கோ டூயட் ஐஸ் ஃப்ரீ. பிரேமா ஐஸ்கிரீம் ஒரு கசாட்டா ஐஸ்கிரீம் வாங்கினால் ஒரு கசாட்டா ஐஸ்கிரீம் ஃப்ரீ. ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. பிரேமா ஐஸ் கம்பெனியோட நேரம் படுங்க. பிரேமா ஐஸ்கிரீம் எந்த ஒரு ஐஸ்கிரீம் அம்மா வாங்க, அண்ணே வாங்க, அனைவரும் வாங்க, ஆதரவு தருக. சூப்பர் டாப்ல தான் இருக்கு. கூட்டம் வரல. சரி சோழி முடிச்சுக்கோங்க. உள்ள நாடி காலையில் உட்காந்து போயிடுவாங்க.
இங்கே வறுத்தது தூக்குங்களா இங்கே வறுத்து இதுக்குள்ள தாண்டா இதை போட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளும் போய் சேர்ந்துக்கணும் ஆனால் பொண்ணதான் ரொம்ப அடிக்கும் இப்படி கரெக்டாக தெரியும் மேலே தூக்கு லைட்டா சரிடா அது வாரல அது தெரியணும் எங்கங்கண்ணா இல்லை நான் அண்ணன் மூணு கொண்டே இதெல்லாம் பாருங்க 3 கடையை வச்சுட்டு ரேட்டு அதிகமாக சொல்றாங்க 80 ரூபாயும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் பிரேமா பால் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கினால் மற்றொரு பால் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பார்த்தீங்கன்னா ஏதாவது தூக்கி போட்டிங்கன்னா காசு விடும்.
நான் கரெக்டாக அடிக்கணும் ஒரு நச்சு. எத்தனை அடி? ஒரே ஒரு அடி தானே? இல்லை 3 பந்து 50 ரூபா. 3 சான்ஸ். சரி ஆமாண்ணே. என்ன வாங்குற?